வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ் கோகம் வச்சு கோகம் ஷர்பத் பண்ண போகிறோம். கோகம் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு தடவை இந்த சிரப் நீங்கள் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா சில மாதங்களுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். எப்போல்லாம் தேவையோ அப்போ ஷர்பத் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பார் ஹைப்பர் மார்க்கெட்டில் எனக்கு இந்த ஃப்ரெஷ் சின்ன பேக்கெட் கோகம் கிடச்சிது. வாங்கிட்டு வந்து நல்லா வெந்நீரில் ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியோடவே நீங்கள் அரைச்சிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு பிங்க் கலர் கிடைக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் 1.5 கப் சக்கரை, 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பாகு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற கோகம் சிறப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பிளாக் சால்ட், கொஞ்சமாக ரோஸ்டட் ஜீரா பவுடர், பெப்பர் பவுடர், ட்ரை ஜிஞ்சர் பவுடர் அதாவது சுக்கு பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வடிகட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கோகம் சிறப்பு ரெடி ஆகிடும். கொஞ்சமாக சோடா இல்லைனா தண்ணி ஐஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே லெமன் ட்ரிசில் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். சம்மரில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எங்கேயாவது இந்த புளி மாதிரி இருக்கிற ஃப்ரெஷ் கோகம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.